கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தரிசனங்களாகி நம்மை என்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எசேக்கியேலோடு பேசுகிற அந்த காரியத்தை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி கர்த்தர் எசேக்கியேலோடு கூட பேசுகிறார். நாம் இந்த சம்பவத்திற்குள்ளே இந்த சரித்திரத்திற்குள்ளே போகாமல் இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமேயானால் கர்த்தர் தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தர விரும்புகிற ஒரு பிரதானமான சத்தியம் தான் தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வாஞ்சியா இருக்கிறார். தேவ பிள்ளைகளோடு பேசும்படியாய் கர்த்தர் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். அதற்காகவே அவர் மனுபுத்திரனை உண்டாக்கினார். கோடா கோடி தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்கி அவனோடு கூட அவர் பழகி அவர் பேசி அது நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாய் நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். தேவப்பிள்ளைகளாகி நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இது கர்த்தருடைய விருப்பம். கர்த்தரோடு கூட பேசி பழகி அவரோடு கூட உறவாடும்படியாகவே கர்த்தர் மனுஷியை சிருஷ்டித்தார். தேவன் இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் மனுஷனுக்காக சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனையோ தமக்காக சிருஷ்டித்தார். தம்மோடு கூட அவன் பேச வேண்டும், அவன் உறவாட வேண்டும், பழக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் மனுக்குலத்தை உண்டாக்கினார். ஆனா மனுக்குலம் இதை அறிந்திருக்கிறதா? மனுக்குலம் அறியாமல் போனாலும் தேவனை அறிந்து ஆராதிக்கிற அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற தேவஜனங்களாகி நாம் இதை அறிந்திருக்கிறோமா? நம்மை குறித்த தேவ திட்டம், தேவனுடைய விருப்பம், முதலாவது தேவ பிள்ளைகளாகி நாம் அவரோடு கூட பேசி பழகி அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களா இருக்கணும். வேதம் முழுக்க இந்த வசனங்களை பார்க்கலாம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் அதிகமாய் பேசுவதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆதாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார், நோவாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார், ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இப்படி ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தம்முடையவர்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த அனுபவத்தை தேவஜனங்களாகி நாம் பெற்றிருக்க வேண்டும். கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து தேவர்களாகி நம்மோடு அவர் பேசும்படியால் விரும்பினாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறிப்பாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில முதலாவது அவனுடைய வாழ்க்கையில அவனை குறித்து கர்த்தர் பேசுவார். அவனுடைய கடந்த காலம், அவனுடைய நிகழ்காலம், இதை குறித்து கர்த்தர் அவனோடு கூட பேசுவார். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவனோடு கூட கர்த்தர் பேசுவார். இரண்டாவது, அவனுக்கே அவர் ஆயத்த பண்ணின நன்மைகளை குறித்து, அவனுக்கே அவர் வைத்திருக்கிற தரிசனத்தை குறித்து, வாக்குத்தத்தத்தை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் அந்த மனுஷனோடு பேசுவார். இது அவனுடைய எதிர்காலத்தை குறித்த காரியம். மூன்றாவது, அந்த மனுஷனை பயன்படுத்தி மற்றவர்களிடத்தில் என்னென்ன பேச கர்த்தர் சித்தமாயிருக்கிறாரோ அந்த காரியத்தை கர்த்தர் அந்த மனுஷனிடத்தில் பேசுவார். நம்மை குறித்து பேசுவார், நமக்கானதை குறித்து பேசுவார், நம்மை கொண்டு மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்மோடு கூட பேசுவார். இந்த 3 காரியம் மட்டும்தான் அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனா பிரதானமா ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இந்த 3 காரியத்தை குறித்து கர்த்தர் நிச்சயமா அவர் பேசிக் கொண்டிருப்பார். இந்த 3 காரியத்தை அதிகமா தேவ பிள்ளையோடு கூட கர்த்தர் பேசுகிறதை தேவ பிள்ளைகளாகி நாம் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த அனுபவத்தின் வழியாகத்தான் நடத்தப்படுகிறோம். இதுதான் கர்த்தரோடு கூட உறவாடுகிற அனுபவம். ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானிக்கலாம், ஆனா ஆவிக்குரியவரை எந்த ஒரு மனுஷனாலும் நிதானிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மற்றவர்களிடத்தில் அவன் பேச வேண்டிய காரியங்கள், இவை அனைத்தையும் சர்வத்தையும் அறிந்த, சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனோடு கூட பேசுகிறான். நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி பேசுவதற்கு முன்பாக வரைக்கும் அந்த காரியத்தை குறித்து, தாவீது செய்த அந்த தவறான காரியத்தை குறித்து யாரும் தாவீதோடு கூட பேசவில்லை. இது எதை உணர்த்துகிறது?
நாத்தானை கொண்டு தாவீதுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியோடு கூட அவன் பேசுகிறான். ஆபிரகாமை குறித்து அவனுக்கு கொடுக்கப்பட போகிற வாக்குத்தத்தத்தின் சந்ததியை குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். யாக்கோவின் வாழ்க்கையில அவனுடைய கடந்த காலம், அவனுடைய நிகழ்காலம், இவை அனைத்தையும் தலைக்கு கல்லை வைத்து படுத்திருக்கும் பொழுதும், யாபோக்காற்றின் கரையிலே தனியாக அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும் கர்த்தர் பேசுகிறார் யாக்கோவோடு கூட. இப்படி பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் நடந்த இந்த அனுபவங்கள் நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? நிச்சயமாய் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் தங்களை குறித்தும், தங்களுக்கு ஆனதை குறித்தும், தங்களை கொண்டு மற்றவர்களிடத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை குறித்தும் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் அவர் பேசுவார். இதை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இப்படி ஒரு அனுபவம் இருக்கா? அது ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அதற்கான பதில் தான் எசேக்கியேலை போல கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அதை கேட்க மனதுள்ளவர்களாக நாம் இருக்கணும். கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும், கர்த்தருக்கு டைம் கொடுக்கணும். மிக தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இன்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு கூட கர்த்தரோடு கூட நேரம் செலவழிக்க டைம் இல்லை. கர்த்தரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லைன்னா வேற எந்த காரியத்திற்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? நமக்கான நன்மை கர்த்தர் மட்டும்தான். கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது நமக்கான நன்மை அல்ல, கர்த்தர் தான் நமக்கான நன்மை. போவாஸ் கிட்ட இருந்து ரூத்துக்கு கிடைக்கிற கதிர் அல்ல நன்மை, போவாஸ் தான் ரூத்திற்கான நன்மை. இதை எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது ரூத்தை போல கதிருக்காக அல்ல, போவாஸுக்காக அவள் தன்னை போவாஸின் பாதத்தில் அர்ப்பணித்தது போல எல்லா தேவ ஜனங்களும் தங்களை முழுமையான பரம போவாசாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள தங்களை தேவனின் பாதத்தில் முழுமையான முழு இருதயத்தோடு அர்ப்பணிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கர்த்தரை வாஞ்சித்து, கர்த்தரோடு நேரம் செலவழித்து, கர்த்தரின் வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாய், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப சந்தோஷமா அவர் சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிற அவருடைய ஜனத்திற்கு அவர் தம்முடைய வார்த்தைகளை தெரியப்படுத்துவார். அவர்களோடு பேசுவார், அவர்களை குறித்து பேசுவார், அவர்களுக்கானதை பேசுவார், அவர்களை கொண்டு மற்றவர்களிடத்தில் பேச வேண்டியதை கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார். இன்னும் அநேக மகிமையான மேலான அனுபவத்தையும் கர்த்தர் தேவ பிள்ளைகளோடு அவர் பேசுவார். எப்படி அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இனி சம்பவிக்க போகிற மறைபொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ இதே போல தேவ ஜனங்களுக்கு அவர் நிச்சயமா தம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். தேவ ஜனங்களாகி நாம் இப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை முழு இதயத்தோடு கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். அவரோடு கூட நேரத்தை செலவிடுவோம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் மாசத்தோடு எடுத்துவாராக. கர்த்தரை பரிசு நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.